வணக்கம் நம்மளே வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு வின்னிங் இருந்துச்சு. நம்ம நேற்று சொல்லி தான் கொடுத்தோம். கண்டிப்பாக 5ஆம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. 2ஆம் நம்பரும் கன்ஃபார்மாக வரும். அது வேறு எதுவும் வராது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் அதிகமாக மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேறு எதுவும் வரக்கு வாய்ப்புகள் கிடையாது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு தான் கொடுத்தேன். நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு 2ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் ரொம்ப பெஸ்ட்டு. அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா நம்ம எப்போ கொடுத்தாலுமே 2 நம்பர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக கொடுக்குறோம். காரணம் என்னென்னா, நம்ம கணக்கு அப்படி தான் வருது. நமக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. இன்றைக்கி வந்து 2ஆம் நம்பர் வருமானு எதிர்பார்த்துருக்க முடியும். நான் என்ன சொன்னேன், 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குங்கிறது தெளிவாக சொன்னேன். என்னென்னா, நமக்கு மொத்தம் அதாவது ஒரு குறிப்பிட்ட வேல்யூ நம்பரில் குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே தான் மேட்ச் ஆகணும். அதான் நமக்கு தெரியும். நேற்று வந்து நமக்கு ஒரு ஃபுல் டிஜிட் கிடச்சிது. நேற்று வந்து 455ங்கிறது நமக்கு பம்பரில் கிடச்சிது. இன்றைக்கி வந்து 5-2 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். 4 போட்டு கொடுத்தோம். அதுவும் நமக்கு இன்றைக்கி சூப்பராக ஃபுல் டிஜிட் தான் வந்து நமக்கு ஒரு வின்னிங் நம்பராக இருந்துச்சு. இன்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு அது ஒரு எக்ஸாக்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக தான் வரணும்னு எதிர்பார்த்தோம். நம்ம நேற்று கொடுக்கும்போது அதான் சொன்னோம். கண்டிப்பாக அந்த நம்பருக்கான வாய்ப்புகள் 5-2 தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வருது. ஏன்னா கான்ஃபிடென்ட்டாக நமக்கு தெரியக்கூடிய நம்பரை தான் நம்ம உங்களுக்கு கொடுக்குறோமே தவிர, இல்லைன்னா ஏனோ தானே நம்பர் கொடுக்கல. மேபி நம்ம இந்த ட்ராவில் நமக்கு ஏன் நம்ம 5ஆம் நம்பர் கொடுத்தோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில ரீசன் இருக்குது. காரணம் என்னென்னா, 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு திரும்ப வரணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5ஆம் நம்பர் திரும்ப வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கணக்கு பண்ணி 5ஆம் நம்பர் கொடுத்தேன். 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நமக்கு 2ஆம் நம்பர் 5-2 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி நான் 4-2 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அந்த கணக்கு எனக்கு அதான் சொன்னேன். நம்ம வந்து 5ஆம் நம்பர்னு ஒரு நம்பர் 5-4க்கு நேற்றே சொன்னேன் பாருங்கள். 5-4 பாருங்கள், நேற்றே கொடுத்துருக்கேன் பாருங்கள். நேற்று நான் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள். 5ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பருக்கும் 5ஆம் நம்பருக்கும் நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் 2ஆம் நம்பர் தாங்க. இது 2 போர்டுக்குமே நமக்கு அழகாக மேட்ச் ஆகும். நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொன்னோம். அதுதான் நடந்திருக்கு. அதுக்கு தான் நமக்கு இன்றைக்கி வந்திருக்கு. 5ஆம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம அதை கொடுத்தோம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் சூப்பராக மேட்ச் ஆகிடுச்சு. சரிங்களா? 5-2ங்கிறது நம்ம ரொம்ப சூப்பராகவே வரும். நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. தான் இங்கேயும் நம்ம திரும்ப சொன்னோம். அதாவது 4ஆம் நம்பருக்கும் 5ஆம் நம்பர் மேட்ச் ஆகும். அடுத்து நமக்கு 5ஆம் நம்பருக்கும் 4ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங். ரெண்டுக்குமே ரொம்ப பெஸ்ட்டான ஒரு நம்பர் வந்து நமக்கு 2ஆம் நம்பர். இது நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. 7ஆம் நம்பரை விட 2ஆம் நம்பர் இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி காலையில் சொல்கிறப்ப கூட நம்ம என்ன சொன்னாங்க, 2ஆம் நம்பர் தான் நமக்கு ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்சது. நீங்கள் யாராவது இப்போ வைக்காதீங்க. யாருக்காவது டவுட்டாக இருந்தால் கூட நீங்கள் அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கிங்க. எனக்கு 2ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுதான் இங்கே மேட்ச் ஆகிருக்கு. வேறு எதுவுமே இல்லை. அதனால தான் திரும்ப சொன்னால் 5-2க்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு. அதே போல் இப்போ நாளைக்கு நமக்கு ட்ரா இருக்கான்னா, நமக்கு நாளைக்கு ட்ரா இல்லை. நாளைக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், குடியரசு தினம். அதனால் லீவு. சரியா? குடியரசு தினத்தினால நமக்கு விட்டுட்டாங்க. அதுக்கு போக மறுநாள் வந்து நமக்கு 27ஆம் தேதி ஸ்ரீசக்தியினுடைய குழுக்கள் தான் நமக்கு இன்றைக்கி கொண்டு வரும். ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? உங்களுக்கு அதே போல் நமக்கு இந்த ட்ராவில் நமக்கு நாளைக்கு வந்து எஸ்எஸ் கம்பெனியில் 27ஆம் தேதி எஸ்எஸ் கம்பெனியில் என்ன மாதிரி நம்பர்கள் வரணும் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல இன்றைக்கி ஒரு ஃபுல் டிஜிட் தான் அடிச்சிருக்கோம். கட்டாயமாக நம்ம நேற்றும் சரி, நேற்று வந்து 4-5ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். இன்றைக்கி 2-5ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரே மாதிரி நம்பர்கள் தான் எதிர்பார்த்தோம். சூப்பராக மேட்ச் ஆகிருந்தது. ஏன்னா நான் வந்து திரும்ப என்ன சொல்ல நம்பனா, நம்ம வந்து இப்போ 3 நாளாக 4 நம்பர் கொடுத்த மேட்ச் ஆகிருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படியே டோட்டலாகவே மாற்றி 5ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் கொடுத்தோம். டக்குன்னு மேட்ச் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா, அதுதான் நான் சொல்கிறேன். அந்த நேக்கு பார்த்து அடிக்கணும். அது அங்கே தான் இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நிறைய பேர் 4 நம்பர் வரும்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நான் 4 நம்பர் ஒரு இடத்துல கூட கொடுக்கல. நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன்னா, 4ஆம் நம்பர் எங்கேயாவது கொடுத்துருக்கேன்னா கொடுக்க மாட்டேன். எனக்கு தெரியும் 4 நம்பர் வராதுன்னு தெரியும். சரியா? என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரியும் 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கிடையாது. 4ஆம் நம்பர் நேற்று நம்ம 4 நம்பர் வருதுன்னு கொடுத்தோம். இன்றைக்கி ஏன் நம்ம கொடுக்கல? அதுக்கான சிம்டம்ஸ் எதுவுமே இல்லையே. நமக்கு இன்றைக்கி 4 நம்பர் வரக்கான எந்த சிம்டம்ஸுமே இல்லை. அதனால தான் நம்ம 4 நம்பர் கொடுக்கல. ஏன்னா 4 நம்பர் தான் கொடுத்துருப்போம். 4 நம்பர் நிறைய பேர் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க 4 நம்பர் வரும்னு. பட் வராது. எனக்கு தெரிஞ்சதுனால தான் நம்ம 4ஆம் நம்பர் கூட கொடுக்கல. ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா 9ஆம் நம்பர் கொடுத்தோன்னா காரணம் என்னென்னா, அது 3 போர்டு பெண்டிங். புரியுதுங்களா? 3 போர்டுமே பெண்டிங் 9ஆம் நம்பர். அதனால தான் அதை நம்ம ஒரு வேளை வரலாம் அப்படிங்கிறத சொல்லி இந்த மாதிரி தவிர வரும்னு சொல்லலை. சரியா? மேபி வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் சொன்னேன். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து 27 எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் போன வாரம் எஸ்எஸ் கம்பெனி என்ன கிடைச்சாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக எஸ்எஸ் கம்பெனி என்ன கேட்டேன். ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் 145. சரியா? 145. சரியா? 145 தான் போன வாரம் எஸ்எஸ் கம்பெனியில் கொடுத்தாங்க. பட் அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் ட்ரா கொண்டு வரோம். அது மாதிரி உங்களுக்கு இது கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க, 898. இதான் நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பரை கொடுத்தாங்க. அது போக நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு 525. பட் இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் பார்க்குறோம். நாளைக்கு ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதானா, எனக்கு நாளைக்கு வேணால் 5ஆம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 விஷயம் நீங்கள் நல்லா கவனிக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 145ங்கிறது உங்களுக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு. அது வந்து நமக்கு எஸ்எஸ் கம்பெனியில் அடித்தாங்க இல்லையா? எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 145 ஒன்று. ரெண்டாவது 898, அடுத்து நமக்கு 525ங்கிறது நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு. சரியா? அது போக நமக்கு 504வது குழுக்கள். சரிங்களா? இது மட்டும்தான் காரணமாக நாளைக்கு வர்றக்கு 5ஆம் நம்பர் திரும்ப வரக்குலாம் இல்லை. இங்கே வந்து பாருங்கள் 45, 85, 25 அப்போ 3 இடத்துலையுமே 5ஆம் நம்பர் இருக்குது. பட் அந்த 5ஆம் நம்பரை நம்ம அங்கே கணக்கில் வச்சுக்கிறோம். கண்டிப்பாக அது மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. சரியா? அப்போ 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு 1, 2, 3, 4 இடத்துல 5ஆம் நம்பர் இருக்குது. 5ஆம் நம்பர் கணக்கு பண்ணி கொடுக்குவாங்க அப்படி நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது. சரியா? யாருக்காச்சும் 5ஆம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். எனக்கும் ஒரு சில நம்பர்களில் 5ஆம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. சரியா? அப்போ இன்றைக்கி நமக்கு ஏ போர்டு என்ன தாங்க வருது அப்படின்னு கேட்டால் எனக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக நம்ம என்ன சொல்கிறோன்னா ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு 3ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம்னு எதிர்பார்க்குறோம். உங்கள் கணக்கில் எதுவும் 3ஆம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க. 3ஆம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்பாகவும் குறைஞ்சபட்சமான வாய்ப்பாகவும் 3ஆம் நம்பர் இருக்குது. சரியா? 3ஆம் நம்பரை தாண்டி ப்ளஸ் 5ஆம் நம்பருக்கான சோர்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பட் 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3, 5 அதாவது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 5ங்கிற இந்த 2 நம்பருக்குமான அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கலாங்கிறதுனால 3 அல்லது 5 இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது. ஏன்னா இது வந்து ஸ்ரீசக்தி நமக்கு அப்படி தான் ஆடுவாங்க. ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பெண்டிங் நம்பர்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங் நம்பர் வைஸாகவே ஆடுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா 3ஆம் நம்பரு நம்ம அந்த கணக்கில் தான் கொண்டு வரோம். ஏன்னா எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க அப்படிங்கிற கணக்கில் ஏ போர்டில் 3ஆம் நம்பர் கொண்டு வரோம். ஏன் காரணம்னா 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அந்த அதிகமான பெண்டிங் நம்பர் கிட்டத்தட்ட நமக்கு இந்த மாதத்தில் எங்கேயாச்சும் 3ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதிகமாக இல்லை. நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க 345 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 3ஆம் நம்பர் இல்லை. அப்போ நாளைக்கு 3ஆம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கான வாய்ப்புகள் தான் நானும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இருக்கான்னு பாருங்கள். சரியா? எனக்கு பேசிக்காக அந்த மாதிரி தான் வருது. எனக்கு நாளைக்கு 3ஆம் நம்பர் பெண்டிங் நம்பர்லேருந்து தான் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. இருக்கான்னு பாருங்கள். அடுத்து நம்ம பி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா பி போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி 2ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. நமக்கு 2ஆம் நம்பர் கொடுத்தாங்கன்னா நாளைக்கு என்ன கொடுப்பாங்க? நேர் ஆப்போசிட் 7ஆம் நம்பர் தான் நாளைக்கு கொடுப்பாங்க. எனக்கு என்னமோ 7ஆம் நம்பர் தான் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாகவும் குறைஞ்சபட்சமான வாய்ப்பாகவும் கிடைக்குது. பட் உங்கள் கணக்கில் ஏதாவது வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. உங்கள் கணக்கு மேட்ச் ஆகுதாங்கிறது மெயினாக பாருங்கள். எனக்கு அது ஆல்மோஸ்ட் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வருதா அப்படிங்கிறத பாருங்கள். 3, 5 பி போர்டை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பருக்கான பெஸ்ட்டு சாய்ஸ் இருக்குது. 7ஆம் நம்பரும் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது. இருக்குதான்றதையும் பாருங்கள். இருந்தால் கூட பி போர்டு 7ஆம் நம்பர் எடுத்துக்கலாம். ஏ போர்டுக்கான வாய்ப்பு 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரியா? உங்கள் கணக்கு வருதான்னு பாருங்கள். அது தாண்டி நம்ம இன்னொரு நம்பர் என்னென்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 8ஆம் நம்பர் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டுலேயே எதிர்பார்க்குறோம். சரி 6ஆம் நம்பர் பி போர்டிலே எதிர்பார்க்குறோம். பி போர்டில் 6ஆம் நம்பர் 2க்கு 6 அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம். அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வருதுன்னு எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வர மாதிரி தான் தெரியுது. யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா எனக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் 7, 6ங்கிற இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 7ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் கட்டாயமாக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். நான் நினைக்கிறேன்னா 3, 5ங்கிறத ஏ போர்டையும் பி போர்டில் 7, 6ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சி போர்டு எடுத்துட்டிங்கன்னா சி போர்டில் வந்து எனக்கு டவுட் கிடையாதுங்க. 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. சி போர்டில் எப்படி 8ஆம் நம்பர் வருது? அப்போ தாங்க ரீசெண்டாக வந்துச்சு இல்லைங்க 8ஆம் நம்பர் அப்படின்னு கேட்டால் 8ஆம் நம்பர் வந்து நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 நாள் ஆயிடுச்சு. சரியா? அது போக நமக்கு ஏ போர்டில் வந்து 8ஆம் நம்பர் வந்திருக்காங்கன்னா ஏ போர்டு வந்து நமக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 817ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 8ஆம் நம்பர் கொடுத்தாங்கன்னா இல்லை. நமக்கு எத்தனாம் தேதி கொடுத்துருக்காங்க? 817ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு இன்னும் கொடுக்கல. கிட்டத்தட்ட அதுவே வந்து நமக்கு ஒரு 10, 15 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது. இருங்க எக்ஸாக்டாக எவ்வளோ பெண்டிங்கில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 17 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது ஏ போர்டுலேயே. சரியா? அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பி போர்டில் வந்து ஒரு 28 நாளைக்கு மேலே பெண்டிங். இன்னோட சேர்த்துனா 28 நாளைக்கு மேலே பி போர்ட்லேயும் வந்து நமக்கு 8ஆம் நம்பர் பெண்டிங்கில் தான் இருக்குது. பட் அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம 8ஆம் நம்பர் கொடுக்குறோம். 8ஆம் நம்பர் வந்து நமக்கு சி போர்டில் தான் கிடச்சிது. என்ன காரணம்னா 5 கேட்டு 2 கேட்டை விட 5 கேட்டு ரொம்ப பலமாக இருந்ததுனால அது கொண்டு வரும். 5ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பருங்கிறது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வரலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம். இருக்குதா அப்படிங்கிறதே பாருங்கள். 8ஆம் நம்பர் ஆல்மோஸ்ட் நாளைக்கு ஆள் போடலே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. யாருக்காச்சும் ஆள் போடல ரொம்ப ஸ்ட்ராங் 8ஆம் நம்பர் கிடைக்கிது அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் நாளைக்கு. அதனால தான் கொடுக்குறோம். இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் கூட எடுத்துக்கலாம். அது தாண்டி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம பி போர்டில் சி போர்டில் என்ன கொடுக்குறோன்னா ப்ளஸ் 2ஆம் நம்பர் 2ஆம் நம்பருக்கான சோர்ஸ் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரிஞ்சுது. சரிங்களா? பட் உங்கள் கணக்கு இது மாதிரி வருதா அப்படிங்கிறது நீங்கள் மெயினாக பாருங்கள். எனக்கு இது ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்சது. எனக்கு கண்டிப்பாக இது மாதிரி தான் ஆடுவாங்க அப்படிங்கிற அந்த கணக்கிலே நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது கண்டிப்பாக 100% நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுக்கிறோன்னா எனக்கு வந்து நான் மறுபடியும் எடுக்கக்கூடிய நம்பர்லாம் 6ஆம் நம்பருக்கான அதிகமான சோர்ஸஸ் இதில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கொஞ்சம் பெனிஃபிட். சரிங்களா? ஏன்னா திரும்ப 2 கால் நடலாம் இல்லை 5 கால் நடலாம். 6ஆம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரிஞ்சது.
என்னோட கணக்கு பிரகாரம் 6ஆம் நம்பருக்கான அதிகபட்சமான சோர்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். 6ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம், வாய்ப்பு இருக்குது. 6ஆம் நம்பருக்கான அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா இந்த மாதத்தில் வந்து 6ஆம் நம்பருங்கிறது நமக்கு அதிகமாக வைக்காமல் யூஸ் பண்ணாத ஒரு நம்பராக இருக்குது. நீங்கள் வேணால் 6ஆம் நம்பர் பாருங்கள், இங்கே எங்கேயாச்சும் 6ஆம் நம்பர் கிடச்சா இங்கே ஒன்று கிடச்சிருக்கு, அதுக்கப்புறம் இங்கே எங்கேயா இருக்கா பாருங்க, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, அவ்வளோதான். 6ஆம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் நமக்கு இந்த ஒரு 10-15 ட்ராவே நமக்கு அதிகமாக வரல. அப்போ நம்ம அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதே மாதிரி தான் 8ஆம் நம்பர். 8ஆம் நம்பருக்கான சோர்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நாளைக்கு கண்டிப்பாக அது வரணும். வரக்கான 68 அப்படிங்கிற நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது. நாளைக்கு வந்து அந்த கணக்கில் தான் நம்ம 68க்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் 68 வரலாம்னு எதிர்பார்க்குறோம். அது தாண்டி நம்ம இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, 5ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, இது தாண்டி நமக்கு வேறு ஏதாவது வருதுன்னு இந்த 9ஆம் நம்பர் வரலாம். பட் எனக்கு இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. நாளையை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. நாளையில் 27ஆம் தேதி உங்களுக்கு ஸ்ரீசக்தியினுடைய செவ்வாய்க்கிழமை எழுதுகிறேன் 504வது குழுக்கள். கட்டாயம் இந்த ட்ராவில் நமக்கு ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 6, 8, 7, 5ங்கிற நம்பருக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். இதில் என்ன ஏதாவது மிஸ் ஆனால் இந்த 2ஆம் நம்பருக்கு பதில் 7ஆம் நம்பர், 7ஆம் நம்பருக்கு பதில் 2ஆம் நம்பர் வேணால் மாறி வரலாம், மற்றபடி எதுவுமே மாறாது. அப்படியே தான் வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3 டைம் 5ஆம் நம்பர் வந்ததுனால மேபி ஒரு டைம் 5ஆம் நம்பர் திரும்ப கொடுக்குறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.